அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்னால எல்லாரும் முகரைய பாத்துக்கிட்டியா? சீக்கிரமா பூவா கட்டுங்க. ஓஹோ, அப்படி உங்க நாத்தனாருக்கு நாளைக்கு சடங்கா, எங்களை பூ கட்ட சொல்றாங்க. அப்படி கேளுங்க அக்காச்சி. உங்களுக்கு மட்டும் என்னவா? சித்தி பிள்ளையான்னு கேக்குறேன். இளந்தாரி பிள்ளைகளுக்கு எப்பயுமே ஒரே பேச்சுதேன். என்ன சடுப்புன்னு பூவா கட்டுங்க பிள்ளைகளா? வாங்க பத்தாயே, சேர்ந்தே கட்டுவோம். ஒத்தால எப்படி கட்டுறது? எனக்கு பூவே கட்ட தெரியாது. போய் தொங்கு. ஆமா, இவங்க அப்படி அப்படி வரிசையா கட்டிடுவாங்க. என்ன மாமியா கிளவி வம்பளுக்குறாப்ல தெரியுது? தியானகிட்ட வம்பளுக்கும் போது கொஞ்சம் பார்த்து. ஆமா, இவ பெரிய இவ கிட்ட வம்பளுத்துதான் எனக்கு போல போடிக்கிட்டு இருக்கே போடி. எனக்கு என்னமோ பூ கட்ட தெரியாதுன்னு பேசிக்கிருக்க. ஒரு மூட மல்லிகை பூவை கொட்டினாலும் சாயந்தரத்துக்குள்ள கட்டி முடிச்சு போடுவேன். என்ன மதுரை கறிக்கிட்டே வா. ஆமா ஆமா, கிளிப்பாளுக. கிளவி வேண்டாம், தேவலாம் சீட்டிக்கு இருக்க. அப்புறம் நாளைக்கு உனக்கு ஒரு விசேஷம் கிடைக்கும். அந்த விசேஷத்துக்கு கிடைக்க விடாம பண்ணி போடுவேன். என்ன விசேஷம்? விசேஷத்தை சாணியை கரைச்சு ஊத்த. சரி விடு, உனக்கு சாணி கரைச்சு ஊத்துன மாதிரி நாளைக்கு அந்த விசேஷம் நடக்கும். பொடி எடுவட்டவளே. சரி கிளவி. ஏறதி நல்லா பூ உருட்டி உருட்டி கட்டுவீலாம்ல, கட்ட தெரியுமா? நான் அந்த அளவுக்கு டேலண்டான ஆள் கிடையாது. ஆனா என் அம்மா நல்லா கட்டுவாங்க உருட்டி உருட்டி. ஏதோ நம்மளுக்கு லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் நான் நல்லா கட்டுவேன். பாருடா, எல்லாத்து கூட டூட போறேன். டூவா? அட மானிலா. வாங்க கலெக்டர் மேடம். என்ன ஏன்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியே? வந்து சம்முன உட்காந்துக்கிறது எல்லாரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு. என்ன பத்த பாத்துக்கிட்டே இருக்க? அடியாத்தி எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சரி, நீ வீட்டை வேலையா இருப்பேன்னு சொல்லிட்டு நாங்க பேசாம இருந்துட்டோம். எனக்கு என்ன பத்த வேலை? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு சடங்கு வச்சுட்டு எனக்கு வீட்டுல என்ன வேலை நினைக்கிறிய? சரி, நீங்களே யாருமே வராம இருக்கீங்கன்னு சொல்லி நான் வராம இருந்தேன். அப்புறம் வர வழியில வெற்றி அப்புறம் மாமா எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க அங்க உட்காந்து பூ கட்டிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதையும் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். அம்மா, உங்க ஆர்மிக்காரர் பத்திரமாத்தே இருக்காப்ல. எனக்கு தெரிய ஒரு பத்திரமாத்தே இருப்பாரு. சரி, என்ன டூட் வேணும் வந்தியா? அது என்னோட பாசையாச்சே. அது அதான் எங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு சும்மா அடிச்சு விட்டேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு, எல்லாத்தையும் மிரட்டறதுக்கு நானே சொல்லி தரேன். அடி ஆத்தி, டா சின்ன பிள்ளை மாதிரி இல்லாம பேசாம பூவா கட்டு. நான் சொன்ன எனக்கு பூ கட்ட தெரியாது. ஆணி உடைச்சு கொட்ட தெரியுமா? அன்னைக்கு நான் வேணா சொல்லி தரவா? சொல்லி தந்தா நான் கத்துக்க மாட்டேன். எனக்கு இது பிடிக்காது. சின்ன பிள்ளையிலேயே உன் ஆத்தாள் கிட்ட சொன்னேன், ஏத்தா அந்த பிள்ளைய குழந்தைத்தனமா வளர்க்காதன்னு. ஒத்தப்பட்ட பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தாங்கல்ல, அதே அப்படி வளர்ந்து நிக்கிது. ஆய மூடுகிட்டு வேலையை செய்யுங்கடி சீக்கிரமா. எப்பதே இந்த பூவை கட்டி முடிப்பாளுகளோ. இங்க ஒருத்தி உருட்டப்பட்டு இருக்கா. ஒரு மூட பூவை கொட்டினாலும் சாயந்தரத்துக்குள்ள கட்டி முடிச்சிரு. இந்த ராத்திரி பூல உட்காந்து கட்டி முடிச்சிருவ. நீ வாய் அடைச்சு நிக்கலடா பாரு கிளவி. சரி சரி, நிலா வந்ததுக்கு அப்புறம் ஒரே வைப்பு மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டப்பட்டு பூவை கட்டுங்க. இல்ல உங்களுக்கு பூ கட்ட தெரியாதா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா. நான் சின்ன பிள்ளையிலேயே ஊர் சைடு போயிட்டேன். இங்க வந்து எவனுமே எனக்கு சொல்லியும் தரல. சொல்லப்போனா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டவோ தெரியுமா? அது கூட எனக்கு வெற்றிதான் சொல்லி கொடுத்தான். ஏய், என்ன சொல்ற? அது அது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் வெற்றி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தானா, தங்கச்சி தமிழ் தான் தேய்ச்சி விடுச்சு. அப்ப எப்படி தேய்க்கணும்னு கேட்டேன். ஒண்ணு சரியில்லை நிலா, நீ எப்பயுமே தப்பு தப்பாதான் புரிஞ்சுக்கிறிய. அவங்க சும்மா கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணுவாங்கல்ல கல்யாணம் ஆகாத பிள்ளையில, அந்த மாதிரி தான். அதே பாருங்களேன். எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களக்கா? உங்களுக்காக என் உயிரே கொடுக்கறதுனால கொடுப்பேன். சப்போர்ட் பண்ண மாட்டேனா? தப்பிக்க முடியாதுன்னா அதை உங்க அக்காக்காரங்க சொல்லி தராங்கனால உட்காந்து பூவை கட்டுங்க. 4 பேருமா கட்டி முடிச்சாதே கட்டி முடிக்க முடியும். இல்லையா நாளைக்கு சடங்கு வச்ச மாதிரிதே. அத்தாச்சி நீங்க தான சொன்னீங்க ஒரு மூட பூவை கட்டினாலும் சாயந்தரத்துக்குள்ள கட்டி முடிச்சு போடுவீங்க, கட்ட மாட்டீங்க. அடிங்க குண்டா மட்டும் தெரிச்சு போயிரும் பாத்துக்க. என்ன மொத்த பூவை ஏன் தலையில கட்டி விடுவீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதே, அதுக்காக செஞ்சிருவாங்களா என்ன? அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு வேலை வெட்டிலாம் இல்லையா? எனக்கு குறுக்கு நிமிந்து போயிரும். இதுக்கு தான் தேனு அவசரப்பட்டு வாய விடக்கூடாது, புரியுதா? சும்மா பந்தாக்கு சொல்ல வேண்டியதே. சரி விடுங்க விடுங்க, இது வாழ்க்கையில இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. என்ன இந்த கிளவி மண்டையில கட்டி வேலை வாங்குங்க. இவதே இப்ப எங்கட குருவி வரைக்கும் அடி வாங்கிட்டு ஓட போறா ஒரே ஓட்டமா. சரி சரி வாய் சீக்கிரமா கட்டுங்க. டா பேசிக்கிருக்க வாயில மல்லி பூ போட்டு அடங்கடி. அப்பதான் ரொம்ப பேசிக்கிறதே ஆர்மி கட்ட சொல்லி தருவீங்க. நம்ம ஒண்ணு ஆர்மிக்காரன்னு. சரி இல்ல வாங்க வாங்க கட்டுவோம். ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா. இலை
நமக்கு வேற இல்லையாக்கும் சாப்பிட வரவங்களுக்கு பெரியப்பா வெளியே பந்தி கட்ட சொன்னாரு. அந்த சோழியை போய் பாப்போம், நடைய கட்டுங்க. ஆனா எப்படி இன்னைக்கு ராத்திரி கூட தூங்க முடியாதுனே. அங்க பாருங்க பொம்பளையா பூ கட்ட உட்காந்துட்டாங்க, நம்மளையும் தூங்கவே விட மாட்டாங்க. உனக்கு தூங்குறதுல வேற நினைப்பு இருக்காக்கும். என்ன மச்சான், அண்ணங்காரனே நீங்கதே, உங்களுக்கு தூங்க வேற இங்க இடம் கொடுத்துருவாங்களா என்ன? ஐயோ ஒரு விசேஷம் வச்சோம்டா, இவங்க போட்டு பாடா படுத்தி எடுத்துருவாங்க. சொந்த பந்த விசேஷம்டா சும்மாவா, அதுவும் மதுரக்காரங்க விசேஷம்டா சும்மாவான்னு கேக்குறேன். அப்படி சொல்றா என் தம்பி. சரி மச்சான், ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. என்னப்பா? அது ஒண்ணு இல்ல மச்சான், உண்மையா பையாண்டு தெரியல, உங்க தங்கச்சிதான் சொல்லுச்சு. ஏன் தங்கச்சியா? என்ன சொல்லுங்க மாப்ள. அது ஒண்ணு இல்ல, அதே அந்த பூங்குடி, பூங்குடின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இனிலாம் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்கணும். என்ன மச்சான் சரிதானே? மாப்பிள்ள ஏதோ நடந்திருக்கோலையே, மரியாதை எல்லாம் பேசுறிய என்ன? சின்ன நேரம் பேசாம இருங்களேடா, ஓட்ட பண்ணிக்க ஈப்பு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கியே, அவர் என்ன சொல்லியே முடிக்கல. என்ன நீ ஒழட்டிக்கு இருக்க? ஒழட்டதை பார்த்தாதான் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. மாப்பிள்ள ஏமா சொல்லுங்க கலாய்க்கிறதுக்கு. அது ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு சேலை வாங்கி கொடுத்தாராமா, அவங்களும் வாங்கிட்டாங்களாம், கட்டி வேற விடுறேன்னு சொல்லியிருக்காராமா. என்ன அண்ணே, நீ வெக்கப்படுறதுல ஒரு மாதிரி தினுசால இருக்கு. சேலை தாண்டா வாங்கி கொடுத்தேன், கட்டி விடுறோம்ல சொல்லவே இல்ல. இந்த தங்கச்சி பிள்ளை போய் தேவலாம் போட்டு இருக்கு. மச்சான் நீங்க சேலை வாங்கி கொடுத்திருப்பீன்னு தெரியும், கட்டி விடலாம் விட மாட்டேன்னு தெரியாது. உங்க தங்கச்சி போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் துருவி கேட்க வந்தானே விஷயம் புரிஞ்சுது. என்ன மாப்ள டக்குனு சொல்லுங்க, இவன் வேற தரையை தோண்டி உள்ள குதிச்சிருக்கான் போல. சும்மா இருங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெக்கப்படாம இருந்தேன். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. அவங்களுக்கு சேலையே கட்ட தெரியாதாமா, எனக்கு சேலை கட்ட தெரியாது, நான் சேலை வாங்கி கட்ட மாட்டேன்னு சொன்னேன். அவன் கட்டி விடவான்னு கேட்டாராமா. அண்ணே இங்க பாரு, என்னையெல்லாம் எப்படி ஓட்டுறிய? இத்தனைக்கும் நான் காதல் பண்றேன், அங்க இருந்தும் காதல் வருது. அதாவது மறுபடி வரல, அது கொஞ்சம் வேற மாதிரி வருது. இப்படியே வருது இல்லடா, இரு சொல்லு சொல்லு. ஆனா இங்க இப்பதான் காதல் ஊற்று எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க தண்ணி பீச்சுக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். என்னன்னே பீச்சுக்கிட்டு வருமா இல்ல பாதியில நின்று வருமா? ஆய கழுவிடா, ஆய கழுவிட்டு தாரி நிக்கிறேன். அதையும் பாத்துக்கிறங்க, நம்மள என்ன காதல் பண்றோம்னு தெரியல. அதுவும் என் பொண்டாட்டில என்ன ரகம்னு எனக்கு தெரியல. இல்ல மாப்ள, என் தங்கச்சியும் காதல் பண்ணும், ஆனா என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம். என் தங்கச்சி விளையாட்டுத்தனத்துல தீயத்தை மச்சா வைக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்தா பரவாயில்ல, சரியான குழந்தைத்தனம். பாவத்தை கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. என்ன மாப்ள? மச்சான் சைடு கேப்ல ரொம்பத்தே ஓட்டுறீ என்ன? அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உங்க பிளான்ல பேனாயில ஊத்த ஏற்கனவே ஊத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க எதுக்கு வந்து ஊத்துறீங்க புதுசா? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ஊத்துற பேரையில அல்லுனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப ஊத்துறன்னு நினைக்கிறிய? சரி சரி, என் அண்ணனுக்கு காதல் வந்துருச்சு, அடுத்து என் அண்ணியாருக்கு காதல் வர வைக்கணும். அப்புறம் என்ன, என் டும் 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 தான். அப்புறம் என் அண்ணனுக்கு கல்யாணம் முடிய, அப்புறம் என் தம்பிக்கு கல்யாணம் ஆக, ஒரே கூத்தா இருக்கும். அண்ணே வாடா, உன்னை தண்டை இம்பிட்டு நேரம் எதிர்பார்த்துக்கிறேன். இம்பிட்டு நேரமாக்கும். அண்ணே ஒயின் ஷாப்பை பூட்டிட்டாங்கண்ணே, அவங்க கிட்ட சொல்லி வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் போல. நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே, கதவை திறந்துருப்பாங்கல்ல. அப்படித்தானே சொன்னேன், அவங்க கிடக்குறியா வெண்ணன்ட்டியா? அப்படியா சொன்னியா? நாளைக்கு வச்சுக்கிறேன். சரி இப்ப என்ன வாங்கி எல்லாம் செஞ்சுட்டியா? தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலனே, செவனப்பு கூட கொஞ்சம், அதாவது கொஞ்சம் தான் கலந்தேன், ராவா மிக்ஸ் பண்ணிட்டேன். ராவா கலந்துட்டீல, எனக்கு அதுதான் வேணும். சரி இப்ப என்ன செய்யறேன்டா, அவங்க புறம் போவாங்க, என்ன வெற்றி மட்டும் அந்த இடத்துல நிப்பியான். அவனை மட்டும் கூப்பிட்டு இத நிலா கொடுத்தாக அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துரு. என்ன நீ நம்பி வாங்குவாரா? நீ நம்புற மாதிரி சொல்லணும். நான் போனா அங்க தேவையில்லாம சண்டை சச்சரவு வந்துடும். நீ நம்புற மாதிரி சொல்லி இத கொடு. அண்ணே எனக்கு அவங்கெல்லாம் இருக்காங்களேண்ணே, அடிச்சு கிடிச்சு போட்டாங்கன்னா அவங்க போயிருவாங்கடா. அவங்க போக விட்டு வெற்றி இந்த சைடு வருவியான், அப்ப கொடுக்குற. சரிங்கண்ணே. என்னன்னு கேப்பியான், என்னன்னுலாம் தெரியல, நிலா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு. வாங்கி குடிச்சிட்டானான்னு பார்த்துட்டுதான் இங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றேன். என்ன? சரிங்கண்ணே. சரக்கோட குவாலிட்டி என்ன? நல்லா தரமான சரக்கு தானே, உள்ள பார்த்து இது புதுசா இருக்கிறதே எடுத்து கொடுக்க சொன்னேன். அடிச்சாங்கன்னா போத உச்சத்துக்கு ஏறும்னே. என்ன செய்யறோம்டே நமக்கு ஒண்ணுமே விளங்காது. எனக்கு அதுவே வேணும். அது ஒரு ராவா மிக்ஸ் பண்ணிருக்க தெரியுமா, அதுவே வேணும். போ கொண்டு போய் கொடு. சரிங்கண்ணே. இலே
பாண்டி என்ன நினைச்சுக்கிட்டு தெரியற நீ? பாய் திமிரா ஒரு மாதிரி ராங்கு ரப்பால பேசிட்டு தெரியற. இன்னைக்கு பாரு உனக்கு ஆப்பு வைக்கிறேன். இன்னையோட நீ நிலா கிட்ட பேசவே கூடாது. இன்னையோட நிலா உன்னை தூக்கி எறிகிறவதே. அவளுக்கு சுத்தமா குடிக்கிறதே பிடிக்காது. இந்த வாடையை கண்டாலே அவ்வளோ கோவம் வரும் அவளுக்கு. இன்னைக்கு உன்னை குடிக்க வைக்கிறேன் பாருடி. என்ன நிலைமைக்கு போறேன்னு பாரு. இனிமே என் தங்கச்சி கிட்ட பேசுவ நீ. அவளும் ஆட்டமால ஆடிக்கிருக்கா. அவளுக்கு என்ன முடிவு கட்டணும்ட்டு ஏன் ஆத்தா முடிவு செஞ்சிருவாங்க. நீ பாரு என்ன ஆக போறேன். இந்த பிள்ளை அந்த தேனுவோட அக்காவோட மக தானே. பேர் கூட வயசுன்னு சொல்லுவாங்களே. இந்த பிள்ளைய விட்டு வேலையை முடிச்சிருவோம். வயசு வயசு குட்டி என்ன அங்க போறீங்களா? எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறீங்களா? ஓ சரி. அங்க அங்க நிலா சித்தி இருக்காங்க தெரியுமா? அவங்கள வெற்றி சித்தப்பா கூப்பிட்டாங்கன்னு வர சொல்றீங்களா? பார்த்தல மாதிரி வரமா இருக்கு. அது இல்ல ஏன்ட்ட சொல்லி விட்டாங்க. நீ போய் வெற்றி சித்தப்பா கூப்பிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு. வருவாங்க சித்தி. என்ன போ. மாமா நாளைக்கு சாக்லேட் வாங்கி தரேன். வெற்றி இன்னைக்கு உன் மான மரியாதைலாம் எப்படி போகுதுன்னு பாருப்பு. பாண்டிய பாச்சுக்கிட்டீல, இனி பாரு. சரிடா, நின்னுக்கு இருந்தோம்டா வேலைக்கு ஆகவே ஆகாது. நம்ம வேணா வேலையை முடிச்சு வச்சுட்டு கூட உட்காந்து நைட்டு பூரா பேசுவோம். இவங்க யாரும் தூங்க மாட்டாங்க. முதல்ல வேலையை முடிப்போம் வாங்க. அதுவும் சரிதான் மச்சான். சரி வாங்க போவோம். அண்ணே நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். தமிழ் இங்க இருக்குல்ல, அப்பா அங்க ஒத்தையில இருப்பாரு. நான் போய் சித்தப்பா இருக்க சொல்லிட்டு வரேன். நைட்டு பூரா நம்மளுக்கு வேலை இருக்குல்ல. இவங்கெல்லாம் வயசானவங்க. ரெண்டாவது வயக்காட்டுலயே வேலை செய்யறவங்க. சித்தியில சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சித்தப்பா கிட்ட வீட்டுல இருக்க சொல்லிட்டு வரேன். சரி போயிட்டு வா. மாப்பிள்ள எப்படி உங்க பொண்டாட்டி கூட இருக்கி? பொண்டாட்டி வேணாம். பொண்டாட்டி மட்டும் வேணாமே வேணாம். அவங்க அங்க வாட்டுல வேலை செய்யட்டும். வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். பொண்டாட்டிய கண்டாலே மாப்பிள்ள சும்மா தெரிக்கிறாரு. தெரிக்க விட்டுட்டா மச்சான். நீங்க வேற வாங்க போவோம். சரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாத. வேமா சொல்லிவிட்டு வா. என்ன நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு மட்டும் வா. அம்மா சாப்பாடு கொடுத்துருவாங்க. என்ன அப்புறம் அப்பாடு சொன்னா அப்பா போய் கூட படுத்துக்கிடுவாரு. சரிண்ணே. இல்ல ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாட்டேன். ஏமா வந்துருவேன். பாத்தி போடுறது மட்டும் கிடையாது. வெளியே பந்தெல்லாம் போடணும். வாழை மரம்லாம் கட்டணும். நிறைய வேலை இருக்கு. வந்துரு. அருவம்னே உன் ஆளை பார்த்தோன்னு அப்படியே போனேட்டு வைக்கி. தோலை உரிச்சு விடுவேன். என் ஆளை சைட் அடிப்போம்னே. பேசலாம் மாட்டேன். என்னடா பெருசா வந்து சரிண்ணே நான் போறேன். சரிண்ணே. எல்லாம் ஒரு மார்க்கமாவே சுத்துறாங்க. பார்த்தா கூட தப்பாக்கும். அப்படின்னா நான் பாப்பேன். பார்க்கவே மாட்டேங்குது வர. அண்ணே எம்பிட்டு நேரம் தேடுறது? அங்க என்ன செய்றியா? பார்க்கவே மாட்டேங்கிறியா? அழகு ஒரு கண்ணு நாதாவும் ஒரு பொண்ணு உன்னோட ஒன்ன மறந்தா வெறும் மண்ணு. நிலா என்ன பதா? இலை என்ன? அது அது ஒண்ணுமில்லனே. என்ன செய்யறீங்க? நான் என்ன செய்யறேன்? சும்மாதான் நிக்கிறேன். உனக்கு என்ன? அது ஒண்ணுமில்லனே. உங்க ஆள் நிலா அவங்க இந்த ஜூஸை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. எனக்கு ஜூஸை கொடுக்க சொன்னாலா? ஆமாண்ணே. அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இதை கொண்டு போய் வெட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிலாவா? நிலாவுக்கு ஏன்ட்டு கொடுக்கணும்? என்ன ஆளுக்கணா? எதுக்கு ஜூஸை கொடுக்க சொல்றா? அண்ணே என்னடா இது? என்னமோ காதல் பரிசாமா. இத உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. காதல் பரிசா? இல்ல என்ன சொல்ல வர நீ? அண்ணே அதேம்னே ஒயாம சொல்லுவாங்களானே. புடினே, எனக்கு வேற சோடு இருக்குனே. என்னமோ சரி கொண்டா. அண்ணே குடி. நான் குடிச்சுக்கிறேன்டா. நான் வீட்டுக்கு போவேன். அங்க போய் வச்சு குடிச்சுக்கிறேன். நீ போ. இல்லனே உனக்கு கொடுத்துட்டு நீ குடிச்சிட்டியா இல்லையான்னு பாத்துட்டு வரும் சொன்னாங்க. என்னடா நிலா அப்படிலாம் சொல்லாதடா. இல்லை எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. அண்ணே சந்தேகம்லாம் படாதனே. அப்போ நீ உன் காதல் மேல சந்தேகப்படுறியா? வாங்கி குடினே. ஒன்னும் விளங்கல. சரி நான் குடிச்சுக்கிறேன். நீ போ. அண்ணே எனக்கு தெரியாது. நீ குடிக்கிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து நீ குடிச்சிட்டேன்னு அவகிட்ட நான் சொல்லணும். சொன்னாதான் என்ன விடுவாங்க. இல்லன்னா அப்படிதேன். இல்ல இம்பட்டு நேரம் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடா நீ? சரி நான் குடிக்கிறேன். இப்ப நீ குடிக்க போறியா இல்லையானே? வேற அப்பா வேமா குடினே. அப்படித்தானே குடினே. வேமா. என்னனே? இதே
ஜூஸ் தானே சொன்னேன், இன்னும் இந்த கசக்கு கசக்குது. ஏதோ பாவக்காய் ஜூஸ் ஆனே உடம்புக்கு நல்லதான். என்னவோ சரி போ, அதையும் குடிச்சிட்டோம்ல, பிச்சோண்டு குடிச்சிட்டோம்ல. சரிங்கண்ணே பாறேன். என்ன இந்த கசக்கு கசக்குது? என்ன ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரில இருக்கு. பாவக்க ஜூஸா? ஐயோ கர்மம். சரி முதல்ல அப்பா கிட்ட போவோம். யாரு? உங்கடி என் அக்கா மகனே. ஓ சரி என்ன வேணும்? அதே சித்திமா, நிலா சித்தியாங்க. நிலா சித்தியா இப்பதே வீட்டுக்குள்ள போனாங்க. என்னவா எப்பவுமே இந்த சித்திமா தான் தேடுவீங்க, இன்னைக்கு நிலா சித்தியை தேடுறியா? அதே அது வந்து நிலா சித்தி தான் சொல்லுவேன். அப்படியே அவங்க அம்மா மாதிரி என்ன அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப ஒருத்தி என்கிட்ட குருவி தெரிக்க வாங்கிட்டு போவாரே, பேசாம உட்காந்து பூ கட்ட ஆள் மண்டை மேல பூ கட்ட மாட்டேங்கிற உட்காந்து வாயில அடிச்சிருக்க. வண்டியில தட்டுங்க, அதெல்லாம் அப்பவே பூ கட்ட உள்ள போட்டுருந்துருக்கணும், தப்பு செஞ்சு விட்டோம். உனக்கு ஒரு சோடியா இல்லடி. உள்ள போன்னு வச்சுக்க. ஒரு குண்டால தண்ணி மோந்துட்டு வர சொன்னோம், அடுப்படிக்கல இருப்பாங்க. போய் அங்க போய் சொல்லு என்ன. சரி சித்திமா நான் வரேன். சரி குட்டிமா பாத்து போ, என்ன விழுந்துற கூடாது. சரி சித்திமா. சின்ன பிள்ளையா இருக்கு, இப்பதே மறந்துச்சோ? எங்க அக்கா கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 4 வருஷம் புள்ளையே கிடையாது. இப்பதே பிறந்திருக்கு, 2 வருஷம் தான் ஆகுது. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஓ சரி வாங்க பூ கட்டுவோம். என்ன மம்மி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, உன் அத்தை தான் ஃபோன் பண்ணிருந்தாங்க. நிலாவோட அம்மாவா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா, எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி ஊருக்கு வரதான். மம்மி என்ன சொல்றீங்க மம்மி? எனக்கு புரியல. முக்கியமான விஷயம்னா? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவங்க அண்ணன் மகளுக்கு யாருக்கோ நாளைக்கு சடங்காமா, அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு ஃபுல்லா ஒன்றும் ஃபோன்ல சொல்லல, ஆனா நாளைக்கு நம்ம எல்லாரும் கிளம்புறோம். மம்மி ஒருவேளை நிலாக்கு எனக்கு மேரேஜ் பத்தி இருக்குமோ? மேபி இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா? சரி அதை என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, நம்ம போகலாம். ஓகே? டாடிட்ட சொன்னீங்களா மம்மி? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். டாடி கிளம்பலான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு எந்த ஒர்க் இல்லை. ஸோ காலையிலேயே ஏர்லியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகே மம்மி. ஒரே சந்தோஷமா தான் இருக்கு. நீலாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நினையா? ஆமா மம்மி, நான் எவ்வளவு வருஷமா அவளை லவ் பண்றேன். நிலா கிடைக்கலனா நான் ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா கிடைப்பா. சரி சீக்கிரம் ரெடி ஆகிற வேலை பாரு. ஓகே? அதுக்கு தான் மம்மி கூப்பிட்டேன். ஓகே மம்மி. இலை இங்க ரெடி என்ன செய்யற? மா நான் ஒரு வேலையை பாத்துக்கிருக்கேம்மா. உனக்கு என்ன, நான் சொன்ன வேலையை முடிச்சியா? இப்பதான் பேசிட்டு வரேன். ஏய் முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு டெலிபோனாவது வாங்குங்கடா. என்ன ஒத்த ஊருக்குள்ள அந்த ஒத்த போன வச்சுக்கிட்டே போன் பண்ணி பேசுறதுக்குள்ள விடிஞ்சு வரும் போல. வாங்கிடுவோமா? என்ன சொன்னாங்க அதை சொல்லு. பேசிட்டேன். நாளைக்கு அப்படியே விசேஷத்துக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும்னு பேசிட்டேன். முழுசா எதையும் சொல்லல, ஒரு மாதிரி மறைச்சிட்டேன் பேசியிருக்கேன். இங்க வந்ததுக்கு பிறகு பேசலாம்னு. எப்படியே பேசிட்டீல, இனி பிரியா விடு, புரியுதா? நானு நாளைக்கு ஒரு கூத்து பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டோடயே வெற்றி நிலாவையும் பிரிச்சர்லான்னு முடிவு செஞ்சுட்டேன். என்னடா செஞ்சிருக்க? செத்த நேரத்துல பாருமா, உனக்கே விளங்கும். என்ன சரி, அது கரெக்டா எல்லாம் பிக்ஸ் ஆயிருக்கா நான் பாத்துட்டு வரேன். என்ன நீ வீட்டுக்கு போ. வாரு, நீ செய்யறத நான் தப்பு சொல்லல. என்ன செய்யற வேலையை சரியா செய்யி, மாட்டிக்காம செய்ய. அப்படிதான் சொல்லுவேன். அன்னைக்கு போய் யாரு தூக்கிட்டு அந்த மாதிரி கேன மாதிரி வேலையை செஞ்சு வைக்காத. அம்மா அன்னைக்கு நான் வேணும்டே போனதுமா. சரி விடு, அதை விட்டு தள்ளு. இப்ப அது முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை என் தங்கச்சியா என் நிலா வேணும். என்ன அவங்க கூட பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்கல. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னமோ பண்ணு. என்ன நான் வரேன். நீ போமா போ. இல்லை வெற்றி, என்ன பேச்சு பேசுன? பாருடி பாரு, நீ குடிச்சிருக்கிறது சாதாரணமான சரக்கு கிடையாது. அது சுய நினைவிலே ஆள் இருக்க விடாது. என்னென்ன பேச்சு பேசுன இன்னைக்கு பாரு. என்னடா நல்லா இருக்கியா? அது ஒண்ணுமில்ல அத்தை, உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. நான் என்ன பூதமா? இல்ல அடிச்சு மூஞ்ச பேத்துறேன், பேசாம இருந்துக்க. பாத்தியால மூஞ்ச பேத்து போறமா? அந்த அளவுக்கு ஆயி போயிட்டு அக்கா தங்கச்சி எல்லாம் புருஷன் முக்கியமா போச்சு. நெசத்துக்குமே இப்ப சாணி எடுத்து அட்டி வாங்கிட்டு ஓட போறவரு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா வரலையா? நிக்கிறாப்ல. அது இவங்கள சொல்லல. மாமா பெரிய மாமா. ஓ மாமனாராம்ல. ஏ சுஜி, ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருந்துருங்கம்மா. கோவம் வருதாக்கு? கோவத்துல சாணி அடிக்க எருமச்சாணி கொண்டு வந்து மூஞ்சி அப்பிடுவேன். ஆமாட்ட. எதுக்குட்டா பயப்படுற? நான் என்ன பூதமா? இல்லத்த, ஒரு மரியாதை, வேற ஒண்ணும் இல்ல. திடீர்னு வந்துட்டீங்களா அதான்ட்ட. நாளைக்கு சடங்கு வைக்க போற பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து பார்க்காம இத்தனால ஊர் சைடு ஒரு வேலை, அதே மாமா வந்திருக்காங்க. அந்த சைடு உட்காந்து பேசிக்கிருக்காங்க. ஓ சரிங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னடா அவங்க கண்ணடிக்கிறாங்க? கண்ணு தானே அடிச்சாங்க, வேற என்ன? இல்ல ஒரு
அப்ப ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்களா? ஓ செடி செத்த வாய் மூடி பேச மறந்து. அத்தை என்ன அத்தை, முதல்ல பயப்படாம நிதானமா இருத்தா. என்ன செஞ்சிட போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. என்ன இல்ல அத்தை, அது அது வந்து என்ன ஒண்ணு இல்லம்மா, அப்பதான் ஒரு பூனை பார்த்தனா, அதான் அந்த பூனை பயப்படுதா என்னன்னு கொஞ்சம் பார்த்தேம்மா. ஒண்ணும் சரியில்லப்பு. சும்மா இருமா. ஒண்ணும் இல்லத்தா, உனக்கு ஒரு தாவணி பாவாடை வாங்கணும். அதே கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம். எனக்கு எதுக்குத்தா? அந்த பிள்ளை அப்படித்தே எல்லாத்துக்கும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் சிரமந்தே. அதே கொஞ்சம் இல்ல நிறைய சிரமந்தே. அத்தை அது ஒண்ணும் இல்லத்தா, என் மையனே உனக்காக வாங்கினியா, அத அவன் கொண்டு வந்து கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு அவன் சொன்னியா, அதனாலவே கொண்டு வந்து நான் கொடுக்குறேன். இந்த தாவணி வாங்கிக்க. இல்ல அத்தை, அது அது சும்மா பேசுறதே அது இதுன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, மதிச்சு வாங்க வேண்டாமா? இல்ல இல்ல கொஞ்சம் அடக்கி வாசி. உன் மாமியாராமா சும்மா இருங்கள, பயமா இருக்கல. பூச்சி செத்த இங்க பார்த்தா பயப்படலாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன உன்னை யாரும் எதுவும் செய்ய போறது கிடையாது. என்ன என் மையம் வாங்கினியா, அதை ஓண்டு வந்து என்னை கொடுக்க சொன்னியா, அதுக்கே வந்திருக்கேன், வாங்கிக்க. சரிங்க அத்தை, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. என்ன உனக்கு பிடிக்கலன்னா வேற மாத்திக்கிடுவோம். இல்ல நீங்க நீங்க வாங்கி கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். எல்லாம் கேட்டியெல்லாம் மாமியார் வாங்கி கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்களாம்ல. அந்த அளவுக்கு எல்லாம் வளர்ந்து போச்சு. என்னல நம்மள வேஸ்ட், நம்மள சோறு திங்க நம்மள லைக்கு. ஆமலே அத தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்களோ, வளங்க வளங்க. சும்மாதான் இறம்பல. சரிதா, அத்தை வரட்டுமா? வெளியே அத்தாச்சி மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, உட்காந்து பூ கட்டிக்கிருக்காங்க. நானும் போய் கூட மாட உதவி செய்யறேன். சரிங்க அத்தை, சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டா, நீ சாப்பிட்டியா? அதான் முதல் நாள். ஏன் அப்படி போய் சொல்றிய? சாப்பிட ஆளாக்கும். நீ அது ஒழுங்கா சாப்பிட்டுருந்தா உடம்புக்கு ஒழுக்கணும்னு வந்திருக்காளா? நான் நல்லா தான் சாப்பிடுவேன். வார்த்தா பொட்டப்பிள்ள நல்லா சாப்பிடணும். என்ன அப்பனாதே பின்னாடி நிறைய வழியா தாங்க முடியும். இல்ல பின்னாடி வழி தாங்கிறதுனா என்ன? இல்ல என் அப்பதான் எப்ப பார்த்தாலும் இது தமிழ சொல்லும். என் அத்தாச்சி சொல்லும்ல, என் அத்தாச்சி பார்த்தும் சொல்லும்ல. எனக்கு ஒண்ணு விளங்கல, என்னவா இருக்கும்? விடு விடு, இத பத்தி அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி கண்டே பிடிச்சிருவோம். என்ன ஒரு சாப்பிட்டு கண்டுபிடிப்போம். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையை சொல்லிட்டா. ஆமா சரி வரட்டுமா? சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போங்க. ஏய் வாரியா என்ன? வரேம்மா, நீ போ நீ போ, நான் வரேன். வாரு ஓயாம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். பொட்டப்படை கிட்ட நின்று பேசினாலும் என்ன எதுண்டு சுத்தி முத்தி ஆளு இதெல்லாம் பார்த்து. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். நீ போ. தெரியுமே அவனை பத்தி தெரிஞ்சுட்டே பேசுற பத்தியா? போமா. என்ன சித்தப்பா காரியத்தை சாதிச்சிட்டியோல? அப்படியா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அத சம்பந்தப்பட்டவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா காரியம் சாதிச்ச மாதிரி. நான் இதெல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையே. எதுக்காக இப்பெல்லாம் செய்றிய? உனக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்வா? நீங்க ரொம்ப பண்றீங்க. என்ன சரி குறைச்சே பண்ணிட்டு விடு. சரிங்க மாம்சே, பேசிக்கிறங்க. எங்களுக்கு உள்ள சோத்து பணம் உருட்டுற வேலை இருக்கு. வரட்டா? ஓய் புனே, நான் வாரேன், போங்க. நீ பாருல, பாருன்னு சொன்னேன். மிரட்டாதியா, பயமா இருக்கு. மிரட்டல பூனை, என்னை பாரு. சும்மாதான் பேசுறேன். என் பேச்சு அப்படி உனக்கு தெரியாதோ? நான் இப்ப கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பயமா இருக்கு. நான் உள்ள போறேன். இப்ப நீ பாக்கலன்னு வை, அம்படுத்தேன். பாக்க போறியா என்ன? சொல்லுங்க. உனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன். என்ன இதுன்னு பாத்துட்டு சொல்லு. என்ன பிடிக்கலண்டா சொல்லு, உடனே மாத்தி தாரேன். இல்ல பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதை நான் வாங்கிப்பேன். ஏன் அப்படி? வாங்கி கொடுத்தது நீங்கல்ல, எப்படி அது எனக்கு பிடிக்காம போகும்? பூனை சொல்லுங்க. ஓ, நாங்க வாங்கி கொடுத்ததுனால அது பிடிக்காம போகாது, அப்படித்தானே? ஆமா, எப்படியும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருப்பிய. அது பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுப்பேன். ஓய் ஒன்னு சொல்றேன், நல்ல காதுல வாங்கிக்க. என்னைக்குமே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை நீ ஏத்துக்க கூடாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இது சரின்னு பட்டாதே அதை நீ என்னைக்குமே ஏத்துக்கிறனும். அதைத்தே நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில கடையும் பிடிக்கணும். எனக்காகலாம் நீ வாழக்கூடாது. எனக்காக வாழணும். வாழணும்னா அன்புக்காக மட்டும். மற்றபடி எல்லா விஷயத்திலுமே எனக்காக வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னோட விருப்பத்தை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசும் கிடையாது. பூனை சிரிக்கும் போது என்கிட்ட அழகா இருக்கு தெரியுமா? சிரிச்சுட்டே இருடி. ஏன் கூப்பிடக்கூடாதா? அது ஒண்ணும் இல்ல, நான் வாரேன். எனக்காக ஒரு வாட்டி சிரிக்கலாமே? மாட்டேன். ஏய், நம்ம மருமக நமக்கு சூப்பரா ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கா. இனிமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போடணும். ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ச்சே, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கிடைக்காம எத்தனை நாள் ஏங்கிருக்கோம்ல. சரி, இனிமே இதுவே நம்மளுக்கு ட்ரெஸ். நான் ஒரு வருஷத்துக்கு இதை துவைக்கவே கூடாது. கோழி காதல் பண்ணவ கிட்ட இதை கொடுத்தா கொண்டைய கறி துணிக்கு போட்டுருவா. நம்ம மருமக ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்க ட்ரெஸ். இனிமே இதுதான் எனக்கு ட்ரெஸ். யோ எங்கயா இருக்க? வந்துட்டா பேதியில போறவன். என் ட்ரெஸ் பார்த்து பொறாமையில பொங்கி சாவட்டும். யோ என்ன நீ வாங்க. எங்க? யோ யோ என்னையா அது கோலம்? அதான் தெரியல. பேஷன். ஐயோ என்ன செய்ய நானு? யோ பொட்ட பிள்ளைய போற சுடிதார் எடுத்து போட்டுக்கிருக்க. ஏய் என்னடி பொட்ட பிள்ளைகள் எடுத்து போட்டு சுடிதாருங்கிற? என் மருமக ஆசாசி எனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் டி. எனக்கு தெரியும் நான் போட்டுக்க ட்ரெஸ் பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்குன்னு. யோ இப்படி வெளிய போற? ஆமா, என் மருமக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ அண்ணங்காரங்க வீட்டுல போய் சூடிட்டு வர வேணாமா? என் மயங்காரங்க என் மகக்காரங்க வீட்டுல போய் சூடிட்டு வர வேணாமா? யோ யோ நீ என்ன மெண்டலையா? யோ ஏய் இது வேற யாருக்கா வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ்ஸா இருக்க போதியா? அது எப்படி? அதான் கிடையாது. என் மருமகளும் என் மயனும் எனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து ட்ரெஸ். ஆமா பேதியில போக. ஐயோ எனக்கு தெரியும் நீ கோழி காதலி. உனக்கு என் ட்ரெஸ்ஸை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஏன்னா உன்னால இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியல. நீ ஒரு கிழிஞ்சு போன ஒரு சேலையும் அழுக்கு சேலையும் தான் கட்டிட்டு தெரியுவ. நான் இன்னைக்கு புதுசா ட்ரெஸ் மட்டும் உனக்கு பொறாம. இப்ப நீ கலட்டி இதை எரியல தீய வச்சு கொளுத்தி போடுவேன். பொறாம பிடிச்சவளே, ட்ரெஸ் மேல கையை வச்ச அம்பது தாண்டி உனக்கு. அட்மின் எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. என்ன தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. நீலா என்ன தடி கொடுத்த? ஐயோ முடியல. ஐயோ தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணுமே புரியல. ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. தலையெல்லாம் சுத்துது. என்ன இங்க இல்ல வெற்றி? எங்க என்ன செய்றியா வெற்றி? ஐயோ முடியல. எனக்கு என்னமோ ஆச்சுன்னு யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. ஐயோ அண்ணா நீலா என்னடி கொடுத்த? என்னாச்சு இவனுக்கு? ஏய் வெற்றி வெற்றி நீலா நீலா தானே? இங்க வாதி. நீலா என்னமோ என்ன பண்ணிட்டாங்க. வாதி. டியா டி போட்ல நீ பேசி நான் பார்த்ததே இல்லையே. டீங்கறியா? என்னடி பாக்குற? உங்க வா பாக்குறதுல வா. வெற்றி உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ வர சொன்ன? வர சொன்னதா சொல்லி அந்த தேனக்காவோட அக்கா மகன் சொல்லிட்டு போச்சு. என்னாச்சு வெற்றி உனக்கு? எதுக்கு ஒரு மாதிரி பேசுற? எனக்கு என்ன கூட்டன்னு தெரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒன்னா பேசிட்டு இருந்த வேலைக்காக இது நான் வர. வெற்றி வெற்றி கையை விடு வெற்றி வெற்றி. வெற்றி என்ன செய்யற நீ? வெற்றி வெற்றி உனக்கு என்னாச்சு வெற்றி? ஏன் ஒரு மாதிரி? வெற்றி ஏதாவது பேசு வெற்றி. வெற்றி என்ன செய்யற வெற்றி? வெற்றி எதுக்கு வெற்றி வர சொன்ன? வெற்றி வாய் திறந்து பேசுன்னு சொன்னேன். வெற்றி உன்னத்தையும் கேட்டுக்கிருக்கேன். நீதானடி வர சொன்ன. வெற்றி என்னது வெற்றி குடிச்சிருக்கியா? கோடிகளா என்னால முடியல. நிலா நிலா என்ன மன்னிச்சிரு நிலா. என்னால சாரி. மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றால்
குடிக்கல. நீ தாண்டி எதையும் கொடுத்துட்ட, நான் குடிக்கலடி. நிறுத்து வெற்றி. நான் எடுத்து வெற்றி உனக்கு கொடுத்தேன். வெற்றி நீ நல்ல வெற்றி நினைச்ச வெற்றி. என்ன வெற்றி இப்படி இருக்க? பாரு, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது. நீதான் ஏதோ ஜூஸ் கொடுத்தா, அதை குடிச்சு நான் இப்படி இருக்கா. நான் குடிக்கல, எனக்கு குடிக்கலாம் தெரியாது. குடிக்கல. குடிக்க தெரியாது குடிக்க தெரியாதுன்னு இப்படி ஆறி இருக்க. சீ, எனக்கு குடிக்கிறவளே பிடிக்காது. நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை வெற்றி நானு. பாரு செல்லம்மா, தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்க பழகு இல்ல செல்லம்மா, புரிஞ்சுக்கோ. நீதான் நீ ஜூஸ் கொடுத்தாங்க, நீதான் என்ன கூட்ட. வெற்றி, என்னாச்சு? வாங்க மாமா வாங்க. உங்களுக்கு இது தெரியாம இருக்கல? எனக்கு மறைச்சு இல்ல மாமா. மாமா நான் குடிச்சிருக்கேன் மாமா. குடிச்சிருக்கானா? என்ன சொல்ற வெற்றி? அண்ணா, நான் குடிக்கல, எனக்கு அந்த பழக்கம். நீதான் ஜூஸ் கொடுத்துதா சொல்லி போது. நான் குடிக்கல. நான் நிலா என்ன தப்பா புரிஞ்சுட்டேன். நான் குடிக்கல. போய் சொல்றேன் மாமா. இவருக்கு குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. எனக்கு இது தெரியல. எனக்கு குடிக்கிறவளே பிடிக்காது. ஏமா இரு, தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நிலா. வெற்றிக்கு அந்த பழக்கம் கிடையாது. வெற்றிக்கு இல்ல, எங்க அண்ணன் தம்பி யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாது. அந்த வாசனை கண்டாலே நாங்களும் ஒரு மாதிரி. எங்களுக்கு அது யாருக்குமே இல்லதா. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. வெற்றி, என்ன வெற்றி நடந்துச்சு? அண்ணே, நான் குடிக்கலண்ணா. எனக்கு தலைலாம் சுத்துறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குதிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியல. நிலா தப்பா புரிஞ்சுட்டு அச்சுட்டா. நிலா புரிஞ்சுக்கோ செல்லம்மா, நான் குடிக்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் இல்ல செல்லம்மா, புரிஞ்சுக்கோ. நீ தப்பா புரிஞ்சுக்கிறதா? நிலா, இங்க வேற ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி தோணுது. மாமா, யார் அப்படி இருந்தா நீ வெற்றி அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். உன்னை எப்படி நம்பினேன் தெரியுமா? இப்படி பண்ணிட்டு இல்ல. நிலா இருத்தா, என்ன இது பாப்போம். இலை, என்னடா நடந்துச்சு? எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. என்ன தப்பா புரிஞ்சு. இவதான் என்ன கூப்பிட்டா, இவதான் ஏதோ கலந்து கூப்பிட்டு சொல்லி அந்த எனக்கு ஒண்ணுமே தெரியாத சுத்துதுண்ணா. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல மாமா. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கியான். நிலா, ஜலமா தப்பா புரிஞ்சுக்க. நான் கொதிக்காது. இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. போ. நிலா, நீ புரிஞ்சுக்காம தப்பா. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கோ புரியறதுக்கோ ஒண்ணு இல்ல மாமா. என்ன ஏமாத்திட்டியா வெற்றி? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பழக்கம் வச்சிருக்கேன். எனக்கு இந்த பழக்கமே பிடிக்காது. இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் வெற்றி. போ. நிலா தப்பா புரிஞ்சுக்க. நிலா, நான் அண்ணன் நீ சொல்லு. நிலா, அவர் குடிக்கல, ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க.